சரியான நேரத்தில் சரியான கதை. ஒரு பெரிய சாதனைக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற கர்வத்தில் நன்றி மறந்துடுறோம். இந்த கதை இதை பற்றினது தான். இந்த கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷன் தான் இந்த கதை. 18 நாள் குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்த தேரை விட்டு கீழே இறங்கவே இல்லை. அர்ஜுனன் சொல்கிறான், போர் முடிஞ்சதுக்கப்புறம் தேரோட்டி தான் வீரனை கைப்பிடிச்சி கீழே இறக்கி விடணும் அப்படின்ட்டு. அதுக்கு கிருஷ்ணர் பலமான வாய்ஸில் சொல்கிறாரு, உடனே நீ தேர்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கீழே இறங்கினோடனே அந்த தேர் தீ பிடிச்சி எரியுது. இதை பார்த்த அர்ஜுனன் அதிர்ச்சி அடைஞ்சு கிருஷ்ணனை பார்த்து கேட்குறாரு. கிருஷ்ணன் அதுக்கு சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் கௌரவர்கள் உன் மேலே வீசின பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இந்த தேரை எதுவுமே பண்ணாததுக்கு காரணம் நானும் கொடியில் இருந்த அனுமனும் தான். போர் முடிஞ்சோடனே கொடியில் இருந்த அனுமன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதனால தான் தீப்பிடிச்சி எரியுது. நானும் கீழே வந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த தேரோட நீயும் அழிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வெற்றிக்கு பல பேர் நம்ம கூட துணை இருந்திருப்பாங்க. அவங்களோட நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும், எனக்கு மரியாதை வேணும், இது வேணும், அது வேணும்னு எந்த கர்வமான ஆசைகளும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.